நாளைய தினம் ரொம்பவும் ஒரு அற்புதமான நாள். வசந்த பஞ்சமி ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அட்சய திருதியைக்கு இணையான நாள் தான் வசந்த பஞ்சமி. அட்சய திருதியன்று என்னெல்லாம் பொருட்கள் வாங்குவோமோ அந்த பொருட்களை எல்லாம் நாளைய தினத்தில் வாங்கலாம். வெள்ளிக்கிழமையன்று நாம் முக்கியமாக வசந்த பஞ்சமி தினத்தில் வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா தங்கம் சொல்லலாம். தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் தங்கத்திற்கு நிகரான ஒரு பூவை நாளைய தினத்தில் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும். தங்கத்திற்கு நிகரான ஒரு பூ ஆவாரம் பூ. ஆவாரம் பூ ஒரு பூ கிடைத்தாலே போதும். அந்த பூவை நம்ம வீட்டு பூஜை அறையில் நாளைய தினத்தில் வைக்கணும். ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சரி, காய வச்ச பூவாக இருந்தாலும் சரி, எந்த பூவாக இருந்தாலும் நாளைய தினம் உங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த பூவை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. அதன் பிறகு சுக்கிரஹோரை நேரத்தில் அந்த பூவை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அல்லது தங்கம் வைக்கிற இடத்துல வைக்கலாம். சுக்கிரஹோரை நேரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை இருக்குது. மதியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும். அந்த நேரத்தை தவிர்த்துட்டா இரவு நேரம் 8 to 9 மணி வரை இருக்குது. இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் ஆவாரம் பூவை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அல்லது தங்கம் வைக்கிற இடத்துல வைக்கலாம். நாளைய தினத்தில் ஆவாரம் பூ ஒரு பூ கிடைச்சாலே போதும். நமக்கு தங்கம் சேரும், செல்வம் சேரும் என்பது ஐதீகம். வசந்த பஞ்சமி நாளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முழுவதும் இருக்குது. ஆனால் சுக்கிரஹோரை நேரத்தில் தான் அந்த பொருளை எடுத்து நம்ம வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும். ராகு காலம், யமகண்ட நேரம் தவிர்த்து சுக்கிரஹோரை நேரத்தில் பணம் வைக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா நமக்கு பணவரவும் அதிகரிக்கும், தங்கம் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ரோட்டோரத்தில் நிறைய ஆவாரம் பூலாம் இருக்குது. கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நாளைக்கு பூஜைறையில் வைங்க. படிக்கிற குழந்தைங்க மந்தமாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்காக நாளை தினத்தில் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவி கலைவாணியை வேண்டிக்கிட்டு ஒரு 5 குழந்தைங்களுக்கு படிப்பு சம்பந்தமான பொருட்கள் வாங்கி தானமாக நாளை தினத்தில் கொடுத்தா அந்த வீட்டில் குழந்தைங்க நல்லா படிக்கும் அப்படின்றது ஐதீகம்.